என்னுடைய அன்பு தங்கை உயிர் தப்பி வந்த மேயர் பிரியா என்ன ஒரு தீர்க்காயசா, எந்த மரணமும் அவங்ககிட்ட வராது. ஆர்கே நகர் மணி ஐயா வடிவேல் ஐயா அவர்களுக்கு நல்லா நல்லியலுமா பார்த்து போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா நறுக்குன்னு கஷ்டம் இங்க வந்து திமுக கட்சினுங்கிறாரு. இந்த 5 கோடி இன்பதிச்சு குத்துருப்பாங்க வீட்டுல வடிவேல் ஐயா அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டேன் பாத்தீங்களா, அது சும்மா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல போட்டாங்க. ஆனா இன்னைக்கு வடிவேல் ஐயா அவர்கள் மேலும் மேலும் பேசி திமுக முட்டு கொடுக்கும் போது 5 கோடி வாங்க உண்மைதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒப்பிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க வாங்கிற போறா இல்லையா அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பாருங்களேன். என் அன்பு தங்கை மேயர் பிரியா உயிர் தப்பிச்சு வந்திருக்காங்க, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. பெரிய நித்யானந்த சாமி ஆசீர்வாதம் பண்றாரு. இல்ல அவங்களுக்கு எப்படி ஆபத்து வரும் நான் கேக்குறேன். எப்பவுமே எக்ஸ் மிலிட்டரி மேன் மாதிரி கன்னு தான் இல்ல கூடயே இருக்காரு, அப்புறம் எப்படி ஆபத்து வரும்? அவங்கள ஆபத்துலாம் வராது, அப்பப்போ கோவம் வேணா வரும் பத்திரிகையாளர் பார்க்கும்போது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க வடிவேல் ஐயா அவர்களே. எங்க 41 பேரு குழந்தைங்க சாம்பார்ல பள்ளி விழுந்து உயிர் போராடிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசல ஐயா வடிவேல் ஐயா அவர்கள். சரி மேயர் பிரியா அவர்களாச்சும் பேசணும்ல. காத்துக்கிட்டு இருங்க.